3வது ஃப்ளோரில் ஆஃபீஸில் உள்ள 3 நண்பர்களும் லஞ்சு ஹாலில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தான். அவன் உப்புமாவை கொண்டு வந்திருந்தான். அடுத்து ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்திருந்தான். அவன் இட்லியை கொண்டு வந்திருந்தான். அடுத்து ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தான். அவன் புளியோதரையை கொண்டு வந்திருந்தான். அப்போது இவங்க 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி கூடினாங்க. அடுத்த நாளும் ஒருத்தன் உப்புமாவை திறந்தான், ஒருத்தன் புளியோதரையை திறந்தான், இன்னொருத்தன் இட்லியை திறந்தான். மறுபடியும் 3 பேர் சாப்பிட்டாங்க. இப்படியே சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நாள் போர் அடிச்சு போச்சு. என்னடா வீட்டுக்காரம்மா டெய்லி ஒரே சமையலாக செய்யுது, நாளைக்கு இதே மாதிரி சமையல் செஞ்சு கொண்டு அப்படின்னா நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு 3 நண்பர்களும் தீர்மானம் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸை பயத்திலேயே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா இட்லி வழக்கமாக செஞ்சு கொண்டு வரவனுக்கு அதே இட்லி தான். பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி ஆச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கிறதுக்காக ஓடி போய் குதிச்சிட்டான் 3வது மாடியில். அடுத்து இன்னொருத்தன் திறந்தான். அவனும் பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரை செய்கிறவன். அவன் டிஃபன் பாக்ஸ்லேயும் புளியோதரை தான் இருந்தது. அவனும் அதிர்ச்சி அடைஞ்சு சாக்காயி அவனும் அப்படியே குதிச்சிட்டான். 3வது திறந்து பார்த்தான். அவனும் உப்புமா. அவனும் வேறு வழி இல்லாமல் 2 பேரும் குதிச்சிட்டாங்களே, இனி நம்ம குதிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவனும் குதிச்சிட்டான். உடனே ஆம்புலன்ஸ்லாம் வந்தது. நிறைய பேர் உறவினர்களுக்கெலாம் அந்த 3 பேர் குதிச்சாங்க இல்லையா, அவங்க உறவினர்களுக்கெல்லாம் தகவல் சொன்னாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. இப்போ இட்லி செய்கிறவனுடைய மனைவி சொல்லிச்சு, எப்போவுமே இருந்தாலும் ஏதாச்சும் பேசி அது இதுன்னு சத்தம் போடுவோம், சண்டை போடுவோம், ஆனால் ஒரு நாளும் இப்படி திடீர்னு இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே. புளியோதரை செய்கிறவனுடைய மனைவியும் புலம்புச்சு, இனிமேல் இந்த மாதிரி புளியோதரையாக போட்டிருந்தா செத்துருவேன் இருந்தாலும் சொல்லுவார், ஆனால் திடீர்னு இப்படி போய் குதித்து சாகறதுக்கு முயற்சி எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. உப்புமாவை செய்கிறம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. என்னம்மா நீ யோசிக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, அவனுங்க 2 பேரும் குதிச்சாங்க, அவன் பொண்டாட்டி அதே சமையலை செய்கிறாங்க, அதனால் குதிச்சானுங்க, ஓகே. இந்த ஆள் தான் சமைக்கிறான், இந்த ஆள் தான் உப்புமாவை செஞ்சு கொண்டு போயிட்டுருக்கான் டெய்லியும். இந்த ஆள் ஏன் குதிச்சானே தெரியலையே. ஒரு கணவன் மனைவியை பார்த்து திட்டுறான், நம்ம குழந்தைக்கு எரும மாட்டு பாலை கொடுக்காதன்னு சொன்ன கேட்டியா நீ? உடனே அதிர்ச்சி அடைஞ்ச மனைவி கேட்டான், ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அங்கே பாரு, உன் குழந்தை அம்மான்ட்டு மாடு பின்னாடி போயிட்டுருக்குது. தேட்டரில் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தவன் என்கிட்ட கேட்டான், வெத்தலை வாக்கு போட்டிருக்கேன், எச்சி எங்கே துப்புறதுன்னா. நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கவன் பாக்கெட்டில் துப்புன்னு. பக்கத்தில் இருக்கவன் பாக்கெட்டில் துப்புறது, அவன் சண்டைக்கு வந்துட மாட்டான், என்ன சொல்கிற நீ அப்படின்னா. ஏன் இவ்வளோ நேரம் உன் பாக்கெட்டில் தான் துப்புனேன், நீ என்ன சண்டைக்கா வந்துட்ட? ஒரு தாசில்தார் இருந்தார். அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா அசைவ உணவு, நல்ல பெரிய உயர்தக உணவுகளை தான் எடுத்துக்குவார், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போது அவருக்கு ரிட்டையர் ஆன ஏஜ் அப்படின்றனால ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த அசைவ உணவுகள், உயர்தர உணவுகள்லாம் குறைச்சிட்டு அவர் என்ன பண்ணார்னா, வீட்டில் நார்மலான காய்கறிகளை சாப்பிட ஆரம்பித்தார். ரொம்ப சிக்கனமாக இருக்க ஆரம்பித்தார். திடீர்னு பார்த்தா ரொம்ப அசைவ உணவு ஸ்மெல் அதிகமாக இருக்குது. என்னடா நம்ம வீட்டில் அசைவ உணவு ஸ்மெல் அதிகமாக இருக்குது, நம்மளும் சாப்பிட்றதில்ல, யார் சாப்பிட்றான்னு பார்த்தா நாள் வீட்டு வேலையால் சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடா நீ நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்க? நான் இப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையேப்பா, நீ இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வேலையால் சொன்னால், நீங்கள் தான் சார் ரிட்டையர் ஆகிருக்கீங்க, நான் ரிட்டையர் ஆகலையே அப்படின்னு. நான்